संस्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः. முதற்கண் இங்கே வந்திருக்கும் எல்லா சான்றோர்களுக்கும் என்னுடைய துறவி சகோதரர்கள் எல்லாருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை கொள்கிறேன். ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒரு தடவை பக்தர்கள்ட்ட சொல்கிறார், ஸ்ரீகிருஷ்ணர் உண்மையா, ஸ்ரீ ராதா அவங்க உண்மையாலுமே இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது அவர் சொல்கிறார், ஸ்ரீகிருஷ்ணர் உண்மையா இல்லை ஸ்ரீராதா உண்மையா அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் இருங்கள். ஆனால் தயவுசெய்து அவர்கள் தம்மில் இருந்த அந்த ஒரு பரஸ்பர ஈர்ப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அவர் கூற விரும்புவது என்னவென்றால், அவர்கள் தம்மில் இருந்த அந்த ஒரு ஈர்ப்பு சாதாரண ஈர்ப்பு அல்ல, அதீதமான ஒரு ஈர்ப்பு. அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு இந்த உலகத்தின் சரித்திரத்தில் ஓரிருவருக்கு மட்டுமே கிடைத்திருக்கிறது என்று கூறலாம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு மற்றும் ஓரிருவர், அவர்கள் மட்டுமே அந்த ஒரு ஸ்ரீ ராதா ஸ்ரீ கிருஷ்ணனின் மேல் வைத்திருந்த அந்த ஒரு அன்பை அனுபவித்தவர்கள். அதற்கு ராகபக்தி என்று கூறுவார்கள். அனுராகம், அட்டாச்மெண்ட், அப்படி ஒரு இணைப்புடன் சேர்ந்த ஒரு ஈர்ப்பு. அதற்காகத்தான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறுகிறார், நீங்கள் கிருஷ்ணரையோ ராதையோ ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளாமல் இருங்கள், ஆனால் அவர்கள் தம்மில் இருந்த அந்த ஒரு ஈர்ப்பை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். இதில் என்ன வித்தியாசம் என்னவென்றால், சத்குரு கூறுகிறார் இந்த நூலில், கோபியர்கள் ராதையிடம் சென்று கூறுகிறார்கள், கண்ணன் வந்துவிட்டான், நீ வரவில்லையா என்று கூறும் பொழுது ராதை கூறுகிறாள், கண்ணன் வந்திருக்கிறானா? கண்ணன் எங்கே சென்று விட்டான்? கண்ணன் எப்பொழுதும் என்னுடனேயே இருக்கிறான், அவன் எங்கே போய்விட்டான்? இதனால்தான் இதை ஒரு அதீத ஈர்ப்பு என்று கூறுகிறோம். அதாவது கடவுளின் மேல் நாம் வைக்கும் ஈர்ப்பு, நாம் கடவுளை கண்டதில்லை, கடவுளிடம் பேசியதில்லை, இறைவனை நாம் தொட்டதும் இல்லை. ஆனால் தொடாத ஒருவர் மீது, பேசாத ஒருவர் மீது, நம்மை பற்றி பாராட்டாத ஒருவர் மீது நாம் ஈர்ப்பு கொள்ளும் அந்த ஒரு ஈர்ப்பு தான் இறைபக்தி என்று கூறுவது. இதை வெளிக்காட்டுவதற்காகத்தான் ராதை வந்திருக்கிறார்கள். இதற்கு பெயர்தான் இறைபக்தி. இந்த பக்தி கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பதிவிரதை தன்னுடைய கணவன் துபாயிலிருந்து வர்றாருன்னு வச்சுக்கிங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, நாளைக்கு வர்றாரு அப்படின்னா அவங்களுக்கு வேறு ஒன்றுமே மனசில் இருக்காது, தன்னுடைய கணவனை பற்றி மட்டுமே எண்ணம் இருக்கும். நீங்கள் போய் ஏதாவது பேசுங்க அவங்கக்கிட்ட, அவங்க தலை சும்மா ஆடும ஒழிய அவங்களுடைய மனம் பூரா தன்னுடைய கணவன் மேல் தான் இருக்கும். அதே போல் ராதை, கிருஷ்ணன் மட்டுமே அவளின் மனதில் இருந்தது. அதனால தான் அவங்க எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணன் மட்டுமே தெரிஞ்சாங்களாம். கிருஷ்ணனை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது கிருஷ்ணன் எங்கே போய்விட்டான்? கிருஷ்ணன் எப்பொழுதும் என்னுடனேயே இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு பக்தியை பற்றி குறிப்பிடும் பொழுதுதான் சத்குரு இந்த நூலில் கூறுகிறார், ராதை கூறுவது போல எங்கும் செல்லவில்லை, கிருஷ்ணன் எங்கும் செல்லவில்லை, கிருஷ்ணன்
என்னுள்ளேயே இருக்கிறான், எப்பொழுதும் இருக்கிறான். அவன் எங்கே போக முடியும்? இதைத்தான் வைஷ்ணவ சாதனையில் மதுரபாவம் என்று சொல்வார்கள். மதுரபாவம், வாத்சல்ய பாவம், சఖி பாவம், தாஸ்ய பாவம் என்று பல விதத்தில் நாம் கடவுளை நாம் சிநேகிக்க முடியும், அன்பு செலுத்த முடியும். ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய மனப்பாங்கு மனப்பான்மையை பொறுத்து செய்ய முடியும். தாஸ்ய பாவம் என்றால் குகன் ராமனிடத்தில் வைத்திருந்தது போல. சఖி பாவம் என்பது அர்ஜுனன் கிருஷ்ணன் மேல் வைத்திருந்தது என்று சொல்லலாம். வாத்சல்ய பாவம் என்பது யசோதா கிருஷ்ணனின் மேல் வைத்திருந்தது போல. அதுபோல கடவுளை நாம் அடைய பல வழிகள் இருக்கின்றன. அந்த வழிகளெல்லாம் நமக்கு சென்று நமக்கு தந்த இந்த இந்து மத இலக்கியங்கள், பிறகு ரிஷிமார்கள் நமக்கு வகுத்து வைத்த ஒரு வாழ்க்கை முறை. இதைத்தான் சத்குரு அழகாக பார். சத்குரு போல புஸ்தகங்கள் எழுதும்போது தான் அவங்களால சொல்ல முடியும் இதை பற்றியெல்லாம். ஸ்ரீகிருஷ்ணரை பற்றியும் ராசலீலாவை பற்றியும் எத்தனையோ பேர் புஸ்தகங்கள் எழுதியிருக்கலாம், ஆராய்ச்சி நோக்குடனும் விமர்சக நோக்குடனும். ஆனால் இவர்கள் எழுதும் பொழுது, கடவுளை கண்டவர்கள் எழுதும் பொழுது, அவர்கள் நம்மையெல்லாம் அந்த வாழ்க்கை இலக்காகிய இறைவனை அடைவதே மனித இலக்கு என்பதை காட்டுவதற்காகவும் நமது வாழ்க்கை முறையை நெறிப்படுத்துவதற்காகவும் எழுதுகிறார்கள் சத்குருவை போன்றவர்கள். இதைப்போல மற்றொரு விஷயத்தையும் நான் கூற விரும்புகிறேன். பொதுவாகவே கீதை என்றால் கீதையின் சந்தேஷம் என்ன, கீதை நமக்கு கூறுவது என்ன என்பதை பற்றி கேட்கும் பொழுது பொதுவாக கூறப்படுவது என்னவென்றால் பற்றற்ற வேலை. பற்றற்ற வேலை என்றால் என்ன? பற்றற்ற வேலை என்றால் நான் என்னுடைய வேலையை செய்யும் பொழுது இந்த ஒரு செயலை விட்டால் எனக்கு வேறு ஒன்றுமே இல்லை, இது மட்டுமே எனது மூச்சு என்று முழு மனதுடன் என்னுடைய உடல் பொருள் ஆவி முழுவதையும் கொடுத்து நான் அந்த வேலையை செய்கிறேன். அந்த வேலையை செய்யும் பொழுது எனக்கு சில சமயம் பசி இருக்காது, உறக்கம் இருக்காது. ஆனால் என்னுடைய முழு மனதையும் அந்த பணியில் செலுத்தி அந்த பணியை செய்வது. ஆனால் அந்த பணியின் பலன் எனது அல்ல. அந்த பணிக்கு பலன் தருவது இறைவன் என்பதை நான் அறிவேன். இதுதான் உண்மையில் கர்ம ரகசியம். எனவேதான் கீதையில் அழகாக சொல்லியிருக்கிறார்கள், கர்மன் ஏவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன. கர்மம் செய்வதற்கு மட்டுமே உனக்கு உரிமை, அதற்கு உரிய பலனுக்கு உனக்கு உரிமை இல்லை. இந்த ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்வோமேயானால் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கலாம். இதைத்தான் சத்குரு, இப்பொழுது நீங்கள் வீடியோ போட்டப்பையும் பார்த்துருப்பீங்க, சத்குரு அடிக்கடி பேசும்போதும் சொல்கிறார். நான் இந்த புக்லேயே நோட் பண்ணியிருக்கேன், படிக்கிறேன் பாருங்கள். கிருஷ்ணனை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், கொஞ்சம் எனக்கு சொல்கிறது சின்னதாக இருக்குது, என்னென்னா கிருஷ்ணனை முழுமையாக புரிந்து கொள்வது, முழுமையாக புரிந்து கொள்வது என்பது இந்த உலகத்திலோ எப்பொழுதுமே என்றுமே யாருமே இருந்ததில்லை. என்னமோ தெரியல, சுபாமா கிட்ட சொல்லணும், இது கரெக்டு தானே அவங்க செக் பண்ண வேண்டியிருக்கும். முழுமையாக புரிந்து கொள்வது என்பது இன்னொரு கிருஷ்ணன் தான் வர வேண்டும். அது இருக்கட்டும், நாம் வருவோம். சமநிலை பிறழாத மூளை, அதே சமயம் கண்மூடித்தனமாய் உருகும் இதயம், இரண்டும் இருந்தால்தான் சாத்தியம் என்கிறார் சத்குரு. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? சத்குரு சொல்கிறத அப்படியே கோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில் கொஞ்சம் லீலையை கொண்டு வாருங்கள், அதை ஒரு விளையாட்டாக பாருங்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடன், உற்றார் பெற்றோருடன், உறவுகளுடன் விளையாட்டுத்தனமாகவே இருங்கள்.
அவ்வளவுதான் விஷயம். இது சத்குரு சொல்கிறார். இவங்க சொல்கிறாங்க அவ்வளவு தானா? இந்த விளையாட்டு உண்மையாலுமே நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம இந்த கர்ம ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். முழு மனதுடன் என்னுடைய சக்தி முழுவதையும் கொடுத்து நான் வேலை செய்வேன். ஆனால் அதனுடைய பலனை ஒருபோதும் எதிர்பார்க்க மாட்டேன். எப்பொழுது நீங்கள் பலன் எதிர்பாராமல் செய்வதற்கு கற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுது உங்கள் மனதில் எப்பொழுதும் சந்தோஷம்தான் நிலவும். எந்த ஒரு பதட்டமும் இருக்காது. ஏனென்றால் நான் அறிவேன் பலனை தருவது இறைவன். என்னுடைய கடமை செய்வது மட்டுமே. கர்மன் ஏவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு. இந்த ஒரு ரகசியத்தை மட்டும் அறிந்தால் சத்குரு கூறியது போல நாம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை விளையாட்டாகவே எடுத்துக்கொள்ள முடியும். இன்னும் இளைஞர்களுக்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நான் கூறுகிறேன். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, T20 கிரிக்கெட் பார்த்துருப்பீங்க. கடைசி பால், ஒரு பாலில் ஒருத்தன் வந்து 6 அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவன் இத்தனை வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான். அவன் போடுற பந்தில் 10 பந்தில் 9-10 அநேகமாக 6 அடிச்சிருப்பான். ஆனால் இவன் வரும்போதே இதை அடித்தா ஜெயிச்சிருவோம், நமக்கு என்னவெல்லாம் பாராட்டு எனக்கு கிடைக்கும், நான் இதை அடிக்கலைன்னா இருக்கிறவங்க எல்லாரும் என்னை திட்டுவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டே பதட்டத்தோடு வந்தான்னா அவனால் ஒரு நாள் அடிக்க முடியாது. பதட்டம். அதுதான் என்ன? பலனை எதிர்பார்ப்பது. அதுவே பலன் எதிர்பார்க்காமல் புன்னகையுடன் நான் அடிப்பதும் அடிக்காமல் இருப்பதும் இறைவனின் திருவிளையாடல் என்பதை புரிந்து கொண்டு என்னுடைய கடமை அடிப்பது மட்டுமே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த விளையாட்டு வீரர் வந்து விளையாடினார்னா கண்டிப்பாக அவரால் அடிக்க முடியும். ஸோ இதுதான் நாம் சொல்லும் கர்ம ரகசியம். இந்த கர்ம ரகசியத்தை புரிந்து கொள்வோமேயானால் நாம் சத்குரு கூறியது போல நமது வாழ்க்கையிலும் லீலை வரும், நமது வாழ்க்கையிலும் விளையாட்டு வரும். நாம் எப்பொழுதும் விளையாட்டாகவே உற்றாருடன் பெற்றோருடன் எல்லோருடன் நாம் விளையாட முடியும். என்ன கூற விரும்புகிறேன் என்றால், சத்குருவைப் போல கடவுளை கண்டவர்கள் அவர்கள் கூறுவது ஒன்று, மற்றவர்கள் கூறுவது வேறொன்று. விவேகானந்தர் கூறுவதுண்டு, நீங்கள் சாதகர்கள் என்றால், சாதகர்கள் அப்படின்னா இறைவனை நோக்கி செல்வதே என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்று இருப்பீர்களே, ஆனால் கடவுளை கண்டவர்கள் அல்லாத வேறொருவர் எழுதிய புத்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டாம் என்று கூறுகிறார். அப்படி சத்குருவை போன்றவர்கள் ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி கூறிய இந்த புத்தகத்தை படித்தோமேயானால் அவ்வளவு அழகாக நமது வாழ்க்கை நெறிமுறையை இத்தனை காலமாக ரிஷிமார்கள் நமது மனித வாழ்வின் இலக்கு இறைவனை காண்பதே என்பதற்காக அவர்கள் வகுத்து வைத்த ஒரு வாழ்க்கை நெறிமுறை. அந்த நெறிமுறையிலிருந்து நாம் எப்பப்பெல்லாம் நாம் தாண்டி போகிறோமோ மாறி போகிறோமோ அப்பப்பெல்லாம் இந்த மாதிரி அவதாரங்களும் ரிஷிகளும் நம்மளை திருப்பி வாழ்க்கை நெறிமுறைப்படுத்துகிறாங்க. அதனால் அப்படிப்பட்ட ஒருவர் எழுதிய இந்த புத்தகம் நமக்கு கிடைத்திருப்பது ஒரு பொக்கிஷம் என்று கூற வேண்டும். நமது வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்தும், நம்மை இறைவனை நோக்கி நகர்த்தி கொண்டு போகும் அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் இந்த நூல். எனவே நாம் இந்த புத்தகத்தை படித்து இறைவனின் அருகே செல்வோம் என்று பிரார்த்தித்து கொண்டு நான் முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.